மஷ்ரூம் பன்னீர் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம குக்கிங் லாங்குவேஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இது செய்யறதுக்கு 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் தனியா. இது எல்லாத்தையும் கேஸை நல்லா சிம்மில் வச்சுட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது நல்லா வறுபட்டு வந்திருக்கு. இது மிக்ஸி ஜாருக்கு மாற்றி ஒரு பவுடர் போல் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சி வந்ததுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1/2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, கூடவே ஒரு 4 பூண்டு பல்லை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாவையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு கறிவேப்பிலை சேர்த்து இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பூண்டு பச்சை மிளகாவும் நல்லா வறுப்பட்டு வரணும், அதனால் இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம், அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வர வரைக்கும் இதை நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயத்தை இது கூட நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இது கூட ஒரு தக்காளியை இது கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம், அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி வர வரைக்கும் இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்க, தக்காளியும் நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் இன்னும் கொஞ்சம் தேவைப்பட்டதுக்கா நீங்கள் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் மிளகாத்தூளை நீங்கள் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் கலருக்காக காஷ்மீரி சில்லியும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான உப்பையும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம். நம்ம சேர்த்துருக்க மிளகாத்தூள் தனியாத்தூளுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், வெங்காயம், தக்காளி, பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா வதங்கி வந்திருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம மஷ்ரூமை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம், அதை இதில் நம்ம சேர்த்துக்கலாம். நான் இங்கே மஷ்ரூமை முழுசாக தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் முழுசாக சேர்க்கறதுனா சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லையா 2ஆக கட் பண்ணி கூட நீங்கள் மஷ்ரூமை சேர்த்துக்கலாம். மஷ்ரூமை நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். மஷ்ரூம்லேருந்து தண்ணி விடுன்றதுனால நம்ம இதில் தண்ணிலாம் எதுவுமே சேர்க்க தேவையில்ல, நம்ம அப்படியே வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மஷ்ரூம் வேகிறதுக்காக ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் இந்த மஷ்ரூமில் வேக விடலாம். பாருங்கள், மஷ்ரூம் நல்லா வெந்து வந்திருக்கு. நம்ம எவ்வளோ பெரிய பெரிய மஷ்ரூமாக போட்டோம், எவ்வளோ அழகாக சுருங்கி நல்லா வெந்து வந்திருக்குது.
இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு செக் பண்ணிக்கிறதுனா செக் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, மிளகு, தனியா, சீரகம், சோம்பு, அதில் வந்து ஒரு ஸ்பூனை நம்ம எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா நம்ம கலந்து எடுத்துக்கலாம். இப்போது கேஸை நிறுத்திட்டு பன்னீரை உங்களுக்கு எவ்வளோ பன்னீர் தேவைப்படுதோ அந்த அளவுக்கு பன்னீரை எடுத்து இதே போல் க்யூப்ஸாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. பன்னீர் ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால நம்ம கேஸை நிறுத்திட்டு அந்த சூட்டிலே நம்ம பரட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், பன்னீரும் மஷ்ரூமும் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா ஒரு கிரேவி பதத்துக்கு இது இருக்குது. இது சப்பாத்தி, பூரிக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம சாப்பாட்டுக்கு கூட இது சைட் டிஷ்ஷாக தொட்டுக்கலாம். இதையே இன்னும் நீங்கள் ட்ரையாக பண்ணிங்கன்னா ஒரு ஸ்டார்டர் ரெசிபி போல் வர கெஸ்ட்டுக்கு நம்ம கொடுக்கலாம். குழந்தைங்களும் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடும். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள்.